ஏற்றாராக ஆஹா சிறந்த இசை. நம்ம அரியரன் கேள்விப்பட்டிருக்கோம், அடுத்து அரியர சுதன் கேள்விப்பட்டிருக்கோம். இங்க நமக்காக இன்றைக்கு வந்து அரியரன் அரசு வந்திருக்காரு. ரொம்ப வித்தியாசமான ஃபீல்டு. இவர் பேரை கேட்டாலே ட்ரெஸ் எல்லாம் சும்மா அதிருதியா, பயங்கரமா ட்ரெஸ் பண்ணி வந்திருக்காரு, போட்டை எல்லாம் போட்டு. இவர்தான் அடுத்த ஃபேஷன் ஐகான் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஹரிஹரன் அரசு, உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லிக்கோங்க. எப்படி இந்த துறைக்கு வந்தீங்க? வணக்கம் ஆனந்தா, வணக்கம் உதயா. வணக்கம். நான் இந்த ஃபீல்டுக்கு வந்து பிகாஸ் சின்ஸ் யங் எனக்கு ஆர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ அதுல இருந்து ஃபார்ம் 5 முடிச்சோன்னு அந்த ஆர்ட்ஸ் கோர்ஸ்ல எது சூஸ் பண்ணணும்னு பார்க்க போனா எனக்கு ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில தான் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ ஃப்ரம் தேர் ஆன்வர்ட்ஸ் நான் காலேஜ் போய் சர்வே பண்ணிட்டு தென் ஐ டிசைடட் டு டேக் அப் ஃபேஷன் பிகாஸ் எனக்கு ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் அந்த இண்டஸ்ட்ரி எப்படி செய்யறாங்க இதெல்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. சரி, எவ்வளவு நாள் இதை எடுத்துச்சு இதுக்கு கத்துக்கிறது? காலேஜ்ல ஒரு 3 years எடுத்தேன் டிப்ளமா கோர்ஸ். சோ அந்த 3 yearsல we learn a lot of things. அது வந்து ட்ரெஸ் மட்டும் கவர் பண்ணுவதா இல்ல வேற விஷயங்கள்லாம் கவர் பண்ணுதா? லைக் மேக்கப் அண்ட் ஹேர் டூ அந்த மாதிரி. Overall design styling எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க because there's so many subjects. வெட்டுறது தைக்கிறது all the things details they have. So நம்ம எல்லாத்தையும் கத்துக்கணும். லைக் ஒரு ஃபேஷன் ஷோ இருந்துச்சுன்னா ஹேர் ஸ்டைல் செய்யணும், மேக்கப் செய்யணும். ஸோ மத்தவங்க இல்லைன்னா நம்மளாலே சொந்தமா செய்ய முடியுற மாதிரி. சரி, உங்க வீட்டுல விட்டாங்களா நீங்க போறது? நான் ஃபேஷன் டிசைனிங் படிக்க போறேன் அப்படி சொன்னா அம்மா என்ன சொன்னாங்க? உருப்படுற வேலையை பாரு அப்படி சொன்னாங்களா, இல்ல நோ ப்ராப்ளம் டேக் அப்படி சொன்னாங்களா? ஆக்சுவலி ஆஃப் கோர்ஸ் எவ்ரி பேரண்ட்ஸ்னா அந்த டவுட் இருக்கும் பிகாஸ் இது வந்து நாட் எவ்ரி ஒன் ஜாயின் பண்ற ஃபீல் இல்ல. ஸோ மை பேரண்ட்ஸ் அட் ஃபர்ஸ்ட் தே வர் பிட் கொஞ்சம் டவுட்ஃபுல். பட் எனக்கு அந்த ஆர்ட்ஸ்ல டேலண்ட் இருக்கு. மை பேரண்ட்ஸ் தே ஹேட் த ட்ரஸ்ட் இன் மீ. ஸோ அவங்களே என்ன மோட்டிவேட் பண்ணி தே ஆஸ்க் மீ டு. எதை வச்சு பார்த்தாங்க உங்களுக்கு டேலண்ட் இருக்கு அப்படின்னு? பிகாஸ் ஸ்கூல் டைம்லயே நான் நிறைய வரைஞ்சி காம்படிஷன்லாம் ஜாயின் பண்ணி போஸ்டர் காம்படிஷன் ஏதாவது ஐ ஹவ் வீன் a lot of competition. ஸோ அதை வச்சு தே வாண்ட் மீ டு இம்ப்ரூவ் my talent. எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, சொல்ல இந்த ஃபீல்டுக்கு போனா வேலை கிடைக்குமா? ஆக்சுவலி அது வந்து ஒரு மிஸ்கான்செப்ஷன். ஏன்னா ஃபேஷன் இண்டஸ்ட்ரியே நிறைய ஜாப்ஸ் இருக்கு. ஐ மீன் 1-2 ஜாப் இல்ல. ஒரு டிசைனர், ஸ்டைலிஸ்ட், ஃபேஷன் பாயர், ஃபேஷன் நிறைய இருக்கு, ரீட்டெயில். ஸோ ஈவன் தோ ஒரு சொந்தமா ஒரு பிசினஸ் செய்யலனா கூட we still can join under any other company, any other designers. அந்த மாதிரி ஒரு வேலை இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ண போறாரு. அது குறிப்பா நம்மள வந்து ஒரு புதுசா மாத்துறதுக்கான முயற்சியும் பண்ண போறாரு. ஆமா. ஓகே, சரி, உட்டை போல் ஒரு பாடல் காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு பிறகு மீண்டும் அவர்கிட்ட பேசுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் THR ராகா ஆஹா சிறந்த இசை. THR ராகா கலக்கல் காலையை உங்களுக்கு கொண்டு வருவது ஜூரிக் இன்சூரன்ஸ் மலேசியா காப்புறுதிக்கு உத்தரவாதம் வழங்குகிறது. கலக்கல் காலையில் இணைந்திருக்கிறோம். நம்மோட அரியரன் அரசு இருக்கிறாரு. இவர் வந்து ஒரு ஃபேஷன் டிசைனர். நம்முடைய நாட்டுல இருந்து வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு நிறைய அவார்ட் எல்லாம் ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு. அவருக்கு வந்து நம்முடைய பாராட்டுகள் முதல்ல. ரைட்டு. சோ ஹரிஹரன், நம்ம வந்து இப்போ உள்ள ட்ரெண்ட்ஸ் கின்ஸ் அப்புறம் நிறைய இருக்கு. வாட் யூ திங்க்? இப்போ இன் அண்ட் அவுட் ட்ரெண்ட் என்ன இருக்கு? இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படி ஏதாவது இருக்கா நீங்க உங்க பொறுத்தவரை? இன் ட்ரெண்ட் இந்த 2014க்கு சொல்லணும்னா ஐ வுட் சே ஃபார் கேர்ள்ஸ் வந்து ஸ்கினி ஜீன்ஸ், இந்த பிளெயின் சிம்பிள் டாப்ஸ், லைக் சிம்பிளா இருக்கு. கேர்ள்ஸ் நவடேஸ் மேக்கப், ஹேர் டூ எல்லாம் சிம்பிளா இருக்குதா. ஈவன் காய்ஸ் ஆல்சோ அவங்களுக்கு அதான் பிடிக்குது. ஸோ தி ட்ரெஸ்ஸிங் வந்து இட் ஷுட் பி மோர் சிம்பிள் இன்ஸ்டெட் ஆஃப் லைக் ஓவர் மேக்கப் அந்த மாதிரிலாம் போடுறத விட. இது லேடிஸ்லாம் ஒயிட் கலர் லிப்ஸ்டிக் அடிச்சு ஐ ஷேடோ போட்டு மேல பானி டெயில் தூக்கி கட்டி அப்படியா? எஸ், அது வந்து they shouldn't do that. ஓகே. and for guysக்கு எப்படி? guysக்கு சொல்லணும்னா ஃபிட் வந்து ரொம்ப முக்கியம். ஐ மீன் guys shouldn't be scared to wear fitted because எல்லாம் ரொம்ப லூஸா போட்டு லைக் it looks very என்னையா அப்பா போட்ட சட்டெல்லாம் போடுற அப்படி அந்த மாதிரி can say la. So அவங்க வந்து they should pants or a cutting shirt or a cutting la is very important for guys because when the fit இருக்கும்போது they look more neat. எனக்கு ஒரு क्वेश्चन. இப்ப பாருங்க, गाइஸ்க்கு வந்து மேஜர் ப்ராப்ளம் வந்து வயிறு தான். அது என்ன பண்ணலாம்? அதுக்கு ஏதாவது டெக்னிக் இருக்கா? ஏன்னா நம்ம ஃபிட்டர் போட்டா அப்புறம் அதுதான் தனிச்சு நிக்கும். அது வந்து ஆக்சுவலி ஒன்றுமே செய்ய முடியாது. அது வந்து ஜிம்க்கு தான் போகணும். சோ நம்முடைய பிசிக்கல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றீங்க. எஸ், we should take care of our health, our physical, how we appearance, head to toe ல இருந்து we have to take care. சரி, ஓவராலா நம்முடைய இந்தியன்ஸ்
அப்படின்னு பார்த்தோம்னா சோ இவங்க கிட்ட நீங்க பார்க்கக்கூடிய ஃபேஷன் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லி எது சொல்லுவீங்க? Disaster சொல்ல முடியாது, but mistakes இருக்கு here and there. I mean, okay. காமனான மிஸ்டேக் தான். காமனான மிஸ்டேக்னா லைக் some girls வந்து ஸ்கர்ட் போட்டுட்டு அதுக்கு உள்ளுக்கு லெகிங்ஸ் போடுறாங்க, லைக் 2 லேயர் அந்த மாதிரி, அதுக்கு மேல கார்டிகன் போட்டு லைக் ரொம்ப ஓவரா லைக் ரேப் பண்ற மாதிரி, and then டார்க் லிப்ஸ்டிக் இந்த மாதிரி லைக் டேரிங்கான கலர்ஸ், பர்பிள் லிப்ஸ்டிக் இந்த மாதிரிலாம் போடுறது வந்து இஸ் கொஞ்சம் டூ மச்சா இருக்கும். எல்லாருக்கும் சூட் ஆகுது இந்த மாதிரி ஸ்டஃப். ஓகே, கைஸ்க்கு பார்த்தா லைக் நான் சொன்ன மாதிரி அந்த கேப் போட்டு லைக் ரொம்ப லூஸான ஷர்ட், பேகி அதெல்லாம் அந்த ஸ்டைல்லாம் போயிடுச்சு. இப்ப வந்து இப்ப 2014 ட்ரெண்ட்னா மேமாங் ஸ்லீக்கான அந்த ஃபேஷன் வந்து ரொம்ப ஃபிட் அந்த மாதிரி போடுறதுதான். இப்போ கைஸ்க்கு வந்து இந்த ஸ்கினி ஜீன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குமா? ஆக்சுவலி டிபெண்ட்ஸ், அவங்களோட பாடி டைப்பை பொறுத்து இருக்கு. சோ எல்லாருக்கும் சூட்டபிளா இருக்காது. இன்னும் நிறைய பேச இருக்கின்றோம். தொடர்ந்து அவரோட இணைந்திருக்காரு. ரைட், பட்டத்து யானை பாடல், அதுக்கு பிறகு மீண்டும் கண்டினியூ பண்ணுவோம். இது உங்கள் ராகா. ஓகே, டிஎச்ஆர் ராகா சிறந்த இசை காலையில் இணைந்திருக்கின்றோம். நம்மோடு ஹரிஹரன் அரசு இருக்கிறாரு. இவர் வந்து ஒரு ஃபேஷன் டிசைனர். இப்போ வந்து ஹரி, உங்களுடைய இன்ஸ்பிரேஷன் யாராவது இருக்காங்களா? இன்ஸ்பிரேஷனா மலேசியாலே சொல்லணும்னா டாத்தோ பெனச்சந்திரன் அண்ட் டாத்தோ ஜிமி சூ. பிகாஸ் இவங்க வந்து மலேசியால மட்டும் ஃபேமஸா இல்லாம இன்டர்நேஷனல் லெவல்ல அவங்களோட பிராண்டை எக்ஸ்பேண்ட் பண்ணி அவங்க இன்டர்நேஷனல் லெவல்ல ஃபேமஸா இருக்காங்க இந்த டைம்ல. அந்த LA காம்படிஷன் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். மலேசியால காம்படிஷன் ஜாயின் பண்ணிட்டு ஐ வான் த காம்படிஷன். ஸோ அந்த காம்படிஷன் வின் பண்ணி அதோட ப்ரைஸ் வந்து 6 days லண்டன்ல, UK. ஸோ அந்த காம்படிஷன் ஐ வென்ட் தேர் வித் ஜிமி சூவோட போனேன், டாத்தோ ஜிமி சூ. ஸோ அவரே என்ன எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போய் லைக் ஆர்ட் மியூசியம், அங்க இருக்கிற டிசைனர் எப்படி அவங்க வேலை செய்யறாங்க, அவங்களோட ஒர்க் பிளேஸ் அதெல்லாம் பார்த்து. அண்ட் த பெஸ்ட் சான்ஸ் ஐ காட் இஸ் லண்டன் ஃபேஷன் வீக். ஐ கெட் டு அட்டெண்ட் லண்டன் ஃபேஷன் வீக். ஸோ அது வந்து எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு சான்ஸ். ஐ வுட் சே அது வந்து இட்ஸ் a good experience for me ஒரு அப்கமிங் டிசைனரா ஸ்டார்ட் பண்றதுக்கு. சரி, இந்த போட்டினா என்ன போட்டி? அது இந்த காம்படிஷன் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அந்த காம்படிஷன் வந்து ஒரு ஃபேஷன் காம்படிஷன். ஸோ எல்லா காலேஜ்ல இருந்து ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ். ஸோ கிராண்ட் ஃபைனல்ஸ்க்கு வந்துட்டு we have to design மூணு அவுட்ஃபிட் டிசைன் பண்ணும். ஸோ அந்த 3 அவுட்ஃபிட் வந்து அவங்க சொல்ற கலர் பொறுத்து ரெட், ப்ளூ, ஒயிட் அதை ஃபாலோ பண்ணி டிசைன் பண்ணுவோம். ஸோ அந்த 6 ஃபைனலிஸ்ட்ல எனக்கு ஐ வாண்ட் தட். சரி, எப்படி நீங்க இன்ஸ்பிரேஷன் வாங்குறீங்க? எது வந்து இது பேஸ் பண்ணி இது உங்களை இன்ஸ்பயர் பண்ணுது? இந்த லுக் அந்த லுக் ஏதாவது இருக்கா? என்னோட இன்ஸ்பிரேஷன் வந்து நான் ஐ ஃபாலோ தீம். ஸோ எனக்கு ஏதாச்சும் ஒரு தீம் இருந்துச்சுன்னா லைக் லெட்ஸ் சே அது நேச்சர் ஃபாலோ, எர்த் டோன்ஸ் நேச்சர் ஃபாலோ பண்ணா அந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ணுவேன். எங்க போய் தேடுவீங்க அந்த இன்ஸ்பிரேஷன்? எங்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன்னா நல்லா நாஸ்லமா சாப்பிடணுமா, நல்லா ஜோக்கா பேசணும். உங்களுக்கு கேட்டது இன்ஸ்பிரேஷன் டிசைனர்ஸ்க்கு வந்து இன்ஸ்பிரேஷன் எவ்ரிவேர். நாங்க எங்க போறோமோ என்ன பாக்குறோமோ அது அதை அட்ராக்ட் பண்றது வந்து we follow that. ஒரு ஃப்ளவர், எனிதிங், ஒரு பில்டிங் அதை வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நம்ம அதே ஒரு ட்ரெஸ் ஒரு அவுட்ஃபிட்டா நம்ம மாத்தி டிசைன் பண்றது அவர் கிரியேட்டிவிட்டி. சூப்பர். ஓகே, நிச்சயம் உங்களுக்கு வந்து நிறைய வெற்றிகள் வரணும். அடுத்து நம்ம இந்தியன் இதுல வந்து மிகப்பெரிய டிசைனரா இருக்கணும் அப்படின்னு. ராகாவில் புத்தம் புதியது டிஎச்ஆர் ராகா கலக்கல் காலையை உங்களுக்கு கொண்டு வருவது ஜூரிக் இன்சூரன்ஸ் மலேசியா காப்புறுதிக்கு உத்தரவாதம் வழங்குகிறது. டிஎச்ஆர் ராகா சிறந்த இசை. ஹரிஹரன் அரசு நம்மோடு இருக்காரு. இவர் ஃபேஷன் டிசைனர், நம்ம நாட்டை பிரதிநிதிச்சு வெளிநாட்டுகள் போயிட்டு பெரிய அளவுல ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு. அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். இவரை உருவாக்குனதுல வந்து ரொம்ப முக்கிய பங்கு வந்து அவங்களுடைய அம்மாவுக்கு இருக்கு. ஆக்சுவலி இப்ப பாத்தீங்கன்னா ஹரிஹரன், நம்ம வந்து உங்களை ஒரு நியூஸ் பேப்பர்ல பார்த்தோம், நம்ம இந்தியன் பாயா இருக்காரு, இவரை பத்தி யாருமே தெரியலையே, அதாவது நமக்கே தெரியல. அப்புறம் பார்த்ததுல வந்து நல்ல விஷயம் வந்து நம்பர் எடுத்துட்டாங்க. பார்த்தாக்க அவங்க மதர் வந்து நம்ம ஃபேன். வணக்கம் மேடம், கலைச்செல்வி, எப்படி இருக்கீங்க? வணக்கம். சோ எப்படி உங்க மகனுடைய துறைக்கு வந்து நீங்க வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருக்கீங்க? முதல்ல கொஞ்சம் தயக்கமா தான் இருந்துச்சு. ஆனா அப்புறம் அவர் வந்து சின்ன பிள்ளையில இருந்தே அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டா அந்த வரையறதுல, அந்த டிசைனிங் அதுல, அதனால அவருக்கு என்ன பிடிக்குதோ அத வந்து குடுக்கறது தானே ஒரு பேரனோட கடமை அப்படின்னு சொல்றீங்க. அப்ப இந்த வரையற திறமை எல்லாம் யார்கிட்ட வந்தது? உங்ககிட்ட இருந்தா, கணவர் கிட்ட இருந்தா? கணவர் ரொம்ப நல்லா வரைவாரு. பாத்தீங்க எப்படி பிறக்கெடுக்குது நம்முடைய திறமை. சரி, இவரை பார்த்து நீங்க ரொம்ப பெருமைப்பட்ட தருணம் அப்படின்னா எந்த நேரம்? அந்த முதல்ல அந்த பிரைஸ் வாங்கின, அந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினாருல அந்த கான்டெஸ்ட்ல. ஏன்னா எல்லாம் மத்த
நம்மள இந்தியன் வந்து இவரு தான். நாங்க நினைக்கவே இல்ல அவரு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினதான் எனக்கு. வேற என்னங்க வேணும்? ஒரு தாயின் அரவணைப்பு அப்புறம் சப்போர்ட் இருந்துச்சுன்னா நம்ம எங்க வேணாலும் போலாம். முத இந்த ஃபேஷன் டிசைனிங் பத்தி படிக்க போறேன்னு சொன்ன போது உங்களுக்கு அந்த பயம் இருந்ததா? பையன் உருப்பிடுவானா இங்க போய்? நிச்சயமா. ஏன்னா மலேசியால வந்து ஃபேஷன் டிசைனிங் அவ்வளோ இன்னும் அந்த ப்ராப்ளம் ஆகல. சோ அவர் எப்படி அவரோட எதிர்காலத்தை நினைச்ச கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. ஒரு அக்கௌண்டனா ஒரு அந்த மாதிரி ஆனாருன்னா அவருக்கு ஒரு ஏன்னா அவர் நல்லா படிப்பாரு. ஓகே, சரி. நம்ம கலக்கல் காலை உங்களுக்கு பிடிச்சது இது எப்படி இருக்கா? கைசா கல்சா சரைன போட்டியா? எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? எல்லாமே கேட்பேன். ஒரு வாட்டி இது எப்படி இருக்கு சொல்லுங்க. இது எப்படி இருக்கு? சரி ஹரிஹரன், உங்களுடைய வளர்ச்சி பார்த்து நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம். நீங்க ஏதாவது சொல்ல வரீங்களா மக்களுக்கு? இந்த துறையில வரணும் அப்படின்னு சில யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? எல்லாருக்கும் I would say உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கோ, எந்த இண்டஸ்ட்ரியில டேலண்ட் இருக்கோ, you should go for it. மத்தவங்க ஸ்டாப் பண்றாங்கன்னு அவங்களோட டேலண்ட் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. So if you want to go for it, and எந்த இண்டஸ்ட்ரியில இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் ரொம்ப முக்கியம். So hard work இருந்தாதான் we can succeed. So I say everyone should go for it. எல்லாரும் சூப்பர் சார், சூப்பர். ஓகே, உங்களுக்கு ஏதாவது மோட்டோ இருக்கா? நாட் மோட்டோ பைக், மோட்டோ. என்னோட மோட்டோன்னு சொல்லணும்னா talent can bring you very far in life. So நம்மளோட talent வந்து யாரும் எங்க கிட்ட இருந்து வாங்க முடியாது. That is our own treasure. So அதை வச்சு we can really excel in our life. அது வந்து ஹோல்ட் பண்ணணும், பயங்கரமா தீட்டணும். ஓகே ஹரிஹரன், நம்முடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உங்க தாயாருக்கும். நம்முடைய வாழ்த்துக்கள் இன்னும் மென்மேலும் பெரிய பெரிய அளவுக்கு போயிடணும். ரொம்ப நன்றி ஆனந்தா, ரொம்ப நன்றி உதயா. THR ராகா ஆஹா சிறந்த இசை. இன்று நம்முடைய லெஜண்ட் சிங்கர்